ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இப்போ பார்த்துட்ருக்க இந்த மினியேச்சர் குட்டி குட்டி திங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுதான் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாங்க. பார்க்குறதுக்கு தான் வந்து ஏதோ கஷ்டமாக செஞ்ச மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஈஸி தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில திங்ஸை வச்சு செஞ்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் பாட்டிலில் கீழே இருக்கிற பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருந்து அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது அந்த சைட்லேருந்து கட் பண்ணி பார்த்திங்களா, அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அந்த பீஸை வந்து நல்லா அப்படி மடிக்கணும். ஒரு பிடி மாதிரி வந்து அதை மடிச்சிக்கணும். 2 பக்கத்துக்கும் 2 பீஸ் வேணும். நான் ஒரு பீஸ் மட்டும் இப்போ மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மடித்து எடுத்த இந்த பீஸை ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ரைட் சைடில் ஒட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் செஞ்சுட்டு அதை லெஃப்ட் சைடில் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பீஸும் செஞ்சு வச்சுட்டேன். அதையும் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு லெஃப்ட் சைடில் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிடி வச்ச ஒரு குண்டான் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு லாஸ்ட்டாக சொல்லணும். ஏன்னா இது பார்க்குறதுக்கு இட்லி சட்டி மாதிரியும் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து ஒரு மூடிக்காக என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி தான், பட் பார்க்குறதுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடி இதுக்கு கரெக்டாக செட் ஆனிச்சு. அதுக்கு மேலே சின்னதாக வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். அப்படி அந்த பீட்ஸ் வச்சு ஒட்டினோன்னா அந்த பீட்ஸை பிடிச்சி நம்ம வந்து தூக்கிக்கலாம். அது வந்து பிடிச்சி தூக்குவாங்கல்ல, அதுக்காக நான் ஒட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பீட்ஸ். இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி ரெடி ஆகிடுச்சு. அந்த மூடி இன்னும் கொஞ்சமே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒயிட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷீட்டை வந்து கரெக்டாக அந்த மூடியோட சென்டரில் உள்ளுக்குள்ளே ஒட்டுறேன். ஓகேவா? இப்படி ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அழகாக. அதனால தான் நிறைய நேச்சராக உண்மையாக நம்ம பெரிய மூடியிலலாம் கூட இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மட்டும். அதனால் நானும் அப்படி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகாக வந்து ஒரு மூடி, அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி ரெடியாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கா, இல்லைனா இட்லி குண்டா மாதிரி தான் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இதில் இன்னும் டெக்கரேஷன் வேலை இருக்குது. அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து ஒரு சில ரோஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குது. அது ஒட்டினோன்னா தான் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, எனக்கு லாஸ்ட்டாக தான் அந்த ஐடியா வந்துச்சு, அதனால் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் மாதிரி பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேம்போ ஸ்டிக்கை எனக்கு எந்த சைஸில் வந்து நீளம் வேணுமோ அந்த சைஸில் வந்து அந்த பேம்போ ஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணுறேன். ஓகேவா? பிளாக் கலர்லேயே வந்து உங்கள்கிட்ட ஸ்டிக்கு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நான் பேம்போ ஸ்டிக்கு மேலே இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட் பேப்பரை போட்டு அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒயிட் ஷீட் எடுத்து அதோட கார்னரில் மட்டும் நம்ம வைக்கணும். வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால் அதை வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த ஒயிட் ஷீட்டை ஒரு கார்னரில் மட்டும் ஏதாச்சும் ஒரு கார்னரில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகேவா? அந்த பிடிக்கு போகல அந்த இடத்துல வச்சு ஒட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கனால நான் அந்த இடத்துல வச்சு ஒட்டுறேன். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மூடியில் இந்த ஸ்டிக்கு மாதிரி செஞ்சோம்ல, அதை எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இது ஒரு பேன் மாதிரி ரெடி ஆகும். ஓகே, இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இருக்கிற ஒரு சில திங்ஸை வச்சு இதுவும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம சின்ன சின்ன டீ கப்ஸ் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டில் இருக்கிற மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால் பாட்டில் அந்த சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபெவிகால் பாட்டில் தான் அந்த ஒயிட் கலர் பீஸை மட்டும் சின்னதாக அப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த டீ கப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி கைப்பிடி மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக குட்டியாக ஒரு டீ கப் மாதிரி ரெடி ஆகும். பாருங்கள், ஒட்டிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நல்லா பேஸ்ட்டு வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பேஸ்ட்டு மூடிய அதில் டீ ஊற்றி கூட நம்ம வந்து உண்மையாக பார்பிக்கு கொடுக்கலாம். அந்தளவு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் வந்து இன்னொரு 3 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 4 பீஸ் செய்யலான்னு சொல்லிட்டு 4 மூடியில் செஞ்சேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு செய்கிறது எப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது ஒன்றுத்துக்கும் தனித்தனியாலாம் நான் வந்து பிளேட் பண்ணல. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பிளேட் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்து பண்ணல. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே பிளேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பிளேட்டு தனியாக வச்சா தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் காஃபி மேக்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் ஒன்று இருந்துச்சு என்கிட்ட, அதுலேயே 4த்தையும் அப்படி வைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டீ கப்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீ கப்ஸு. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு பார்பிக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் வேறு அழகாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லேருந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த பீஸை வந்து நம்ம சின்ன கிளாஸ் மாதிரி, அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளாஸ் மாதிரி பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த இதில் பண்ணுறேன். இப்போ வந்து அதை அப்படியே ரவுண்டாக சுற்றிடுங்க, ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. செல்லோ டேப்பை மேலே நிறைய போடாதீங்க, கரெக்டாக அதுக்கு கீழே ஃபுல்லாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். மேலே போடக்கூடாது. ஓகேவா? இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்தளவு அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனை சுருட்டிட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு சைடில் மட்டும் க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நான் ஹார்ட் க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த ஹார்ட் க்ளூ காஞ்சிரும், நல்லா அது கூடயும் சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டம்ளர் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? கீழேயும் வந்து நம்மளால் நிற்க வச்சுக்க முடியும். ஹார்ட் க்ளூ காஞ்சிட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து அது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக அது நிற்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நிற்கிற மாதிரி நான் ஒரு 3 டம்ளர் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அகலம் பெருசாக, அதாவது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் ரோல்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பேஸ்ட்டு மூடி தான். அந்த பேஸ்ட்டு மூடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் கேன்லேருந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் கேன் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து கட் பண்ணனால இந்த மூடியும் லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு, பெண்டான மாதிரி. அப்படி பெண்டான மாதிரி இருந்தால் தான் நல்லதும் கூட, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ், ஒரு பீட்ஸ் வச்சு ஒட்டிடுங்க. ஒயிட் பீட்ஸோ ஏதோ ஒரு பீட்ஸு. அதை ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி ரெடி ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஸ்டார் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் ஷீட்டில். இப்போ அந்த ஸ்டாருக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒட்டிக்கிறேன். அந்த மூடிக்கு கீழே நம்ம பீட்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு கீழ் சைடு வச்சு ஒட்டிக்கோங்க. இதெல்லாம் ஒட்டுறது ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ஒட்டுறேன். இப்போ ஒட்டிட்டோன்னா ஒரு மூடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பவுல் மாதிரி ரெடி ஆகிருக்கு. ஓகேவா? குழம்பெல்லாம் வைக்குவாங்கல்ல டைனிங் டேபிளில், அந்த மாதிரி ஒரு இதுக்காக நான் அது பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஃபெவிகால் பாட்டில் தான். 10 ரூபி ஃபெவிகால் பாட்டில் இருக்கும்ல, அதில் வந்து பாதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபெவிகால் பாட்டிலேருந்து ஒரு நீளமான பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா சைடில் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி வளைச்ச மாதிரி ஒரு 2ஓட ஷேப்க்கு வந்து நான் வளைச்சி பெண்ட் பண்ணி ஒட்டுறேன். அப்படி ஒட்டும் போது அழகாக இருக்கும், கொஞ்சம் டிசைனிங்காகவும் இருக்கும். அதனால தான் இப்போது ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இந்த திங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபெவிகால் பாட்டிலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபெவிகால் பாட்டில் காலியாக போனது இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். அப்படி இல்லைனா பவுடர் பாட்டில், இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற எந்த பாட்டிலில் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லைம் அந்த பாட்டில் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஒரு இடம் மட்டும் அழகாக இருந்துச்சு. ஒரு இந்த காஃபிலாம் ஊற்றுவோம்ல, அந்த மகுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூடி மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன மூடி ஒன்று இருந்துச்சு. அந்த மூடி வந்து கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ண அந்த பீஸ்க்கு கரெக்டாக நச்சுன்னு உள்ளே போணுச்சு. நானே எதிர்பார்க்கல. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயர் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் வயரு. அந்த வயரை வந்து இதோட ரைட் சைடில் இந்த மாதிரி மடித்து ஒட்டுறேன். வயர் வந்து நம்ம மடிக்கிற மாதிரி ஈஸியாக மடியும், பட் வந்து அப்படியே நிற்காது. அதனால் வந்து ஹார்ட் க்ளூ நீங்கள் மடிக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு மடிச்சிட்டதுக்கப்புறம் இதோட ரைட் சைடில் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், காஃபி மக் மாதிரி ரெடி ஆகுறது. ஓகே, அடுத்து வந்து ஒரு சின்ன பேம்போ ஸ்டிக் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம இப்போ நான் வச்சு ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரியும் ஒட்டலாம், பேம்போ ஸ்டிக்கும் ஒட்டலாம். அப்படி இல்லைனா அந்த பாட்டிலில் சின்னதாக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உண்மையாகவே கூட அதில் வந்து தண்ணி வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, சும்மா பேம்போ ஸ்டிக் மட்டும் ஒட்டிட்டேன், பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து இதை காஃபி ஊற்றி வைக்கிற ஒரு மഗ് மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் பக்காவாக இருக்கும், அதுவும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கிற கிளாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ ஸ்டிக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து பிடி வைக்கணும்ல, அதுக்காகவும் ஃபெவிகால் பாட்டில் இருக்கிற சின்ன பீஸை நீளமாக கட் பண்ணி அதையும் ரைட் சைடில் வச்சு இப்படி வளைச்சி ஒட்டிக்கிறேன். ஓகே, பிடி மாதிரி வளைச்சி ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இதே மாதிரி 2 செஞ்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி 1 செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2. ஓகே, இந்த மாதிரி எத்தனை வேணுமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்து வந்து ஒரு பவுல் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து ஃபெவிகால் பாட்டிலேருந்து இந்த கீழே இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணனால உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி ஒரு மூடியை வந்து அந்த ஃபெவிகால் பாட்டில் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணேன். அது உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. வெளியே எடுத்து பார்க்குறேன், எடுக்க முடியல. சரி ஓகே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு மூடி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மூடி பார்த்தேன். அப்படி மூடும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கரெக்டாக அதுக்கு வந்து நச்சுன்னு மூடிக்கிச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், அது அப்படியே ஓகே டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஓகேவா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மூடி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது, அதில் ஏதாச்சும் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கும், பட் பிளாஸ்டிக் தான். இந்த டப்பா எடுத்திருக்கேன், மூடியும் இதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன்.
இப்போ பேம்போ ஸ்டிக்கில் 2 பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மூடிக்கு மேலேயும் ஒரு சின்ன கோல்டன் பீட்ஸ் ஒட்டிக்கோங்க. நான் கோல்டன் பீட்ஸ் மட்டும் எல்லாமே ஃபெவிபாண்டில் ஒட்டுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பீட்ஸை பிடிச்சி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அந்த பீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹார்ட் க்ளூ போட்டோன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த பீட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். அதனால் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கப்பை வந்து நம்ம க்யூட்டாக ஒரு சின்ன ஹார்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து ஃபெவிகால் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியை வந்து ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு சைடில் மட்டும் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டிலில் இருக்கிற அந்த பீஸை வந்து கட் பண்ணி அதை வந்து இந்த ஷேப்க்கு மடிச்சிருக்கேன். அந்த ஷேப் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒட்டுறோம். இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டலான்ட்டு இந்த மாதிரி மடித்து அதை வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஓகேவா? இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவுமே வந்து தண்ணிலாம் ஊற்றுற ஒரு சின்ன மக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மக்கோ கிளாஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து அந்த குட்டி டம்ளரில் தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெவிகால் பாட்டிலில் இருக்கிற ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூனோட மாடலுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, ஸ்பூன் மாதிரி அப்படியே கட் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சுருக்க திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரிச் லுக்காக சூப்பராக இருந்துச்சு. இதில் இங்கே வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த கப் வந்து நம்ம ஆல்ரெடி மினியேச்சர் கிச்சன் செட் செய்யும் போது செஞ்சது தான். இதுவுமே வந்து அதே ஃபெவிகால் பாட்டிலில் செஞ்சது தான். அழகாக இருந்துச்சு இது. அதனால் அந்த இடம் கேப்பாக இருந்தனால அங்கே எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்கலாம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிறைய சூப்பரான குட்டி குட்டி கிச்சன் திங்ஸ்லாம் நான் செய்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரே கலரில் இருக்கிற மாதிரியும் செட்டாக இருக்கும் இல்லையா? ஒரு சில கிச்சன் திங்ஸ் வந்து செட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். இது எல்லாமே நிற்க வச்சு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கிளாஸ் மாடலில் இருக்கிறது, டம்ளர் மாதிரி செஞ்சுருக்கிறது, இது எல்லாமே வந்து நிற்கும் போது சூப்பராக இருக்கும். இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்கிறனால பார்பிக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டீ கப்பு இதெல்லாமே வந்து பார்பிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பார்பிக்காகவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு காமிக்கிட்டா? இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 5 ரூபீஸ் ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குறது. அதை தான் ஒட்டியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃப்ளவர் மாடல் ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை வந்து அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி குண்டா மாதிரி செஞ்சோம்ல, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன், ரோஸ் ஸ்டிக்கரு. அதுக்கப்புறம் இந்த மக்கு மாதிரி இருக்கிறதுக்கும் ஸ்டிக்கர், எல்லாத்துக்குமே நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டிக்கர் ஒட்டணுங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த கப்பு பாருங்கள், ஒரு ஹார்ட் வந்து 2ஆக கட் பண்ணி இந்த கப்பில் பாதி அந்த கப்பில் பாதி வந்து நான் ஒட்டி வச்சு, இது எல்லாமே ஒட்டிட்டதுக்கப்புறம் நேச்சராக நம்ம கடையில் வாங்கின ஒரு கிச்சன் செட்டு மாதிரியே எனக்கு தோணுச்சு பார்க்குறதுக்கு. ஒரு 5 ரூபீஸ் ஸ்டிக்கர் தான் இதை வந்து இந்த லெவலில் மாற்றிருக்குன்னு சொல்லலாம். எனக்குமே வந்து ஐடியா கிடையாது, லாஸ்ட்டாக தான் ஐடியாவே வந்துச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் பக்காவாக இருந்துச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த பிளேட்டில் வந்து நான் அதே மாதிரி ஸ்டிக்கரை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது ஷாப்பில் வாங்கும்போது அதிலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இல்லை அவ்வளோவா, அதனால நான் அதை நடுவில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த கிச்சன் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா திங்ஸ்லையும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்